டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99424411 and 9994211166. முறையா உங்க மாவட்டத்தில் வந்திருக்கிறேன். ஏற்கனவே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், தேசிய தலைவர் நட்டாஜி அவர்கள், என்னுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் அவர்களுக்கு அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகையாளர், ஊடகங்கள், உங்களுடைய ஆதரவு எந்தென்றும் அன்போடு எனக்கு இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்வதோடு, தொடர்ந்து 12ஆம் தேதியிலிருந்து தினசரி காலையிலும் மாலையிலும் பத்திரிகையை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறேன். நிறைய கேள்விகள் மாறி மாறி நம்ம மீடியா எல்லாரும் ஒரே கேள்வியை நிறைய கேட்டு காலையில வர ஒரே கேள்வியை பல முறை கேட்டுட்டே இருக்கிறோம். அதனால இன்னைக்கு காலையில 10 மணிக்கு அப்புறம் உள்ள ஏதாவது லேட்டஸ்ட் அப்டேட் இருந்தா நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். முதலமைச்சர் வந்து பொன்னேரி கூட்டத்துல பங்கேற்றார். 1.5 மணி நேரம் பேச்சுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் திமுக பாஜக கூட்டணி பற்றியும் விமர்சிச்சிருக்காரு. திமுக பாஜக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி விமர்சிச்சிருக்காரு. குறிப்பா வந்து இது வந்து சந்தர்ப்பவாத கூட்டணி, அடகு வைக்கப்படும் தமிழ்நாடு அப்படின்னு பேசியிருக்காரு. அப்ப இவங்க 99ல வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாங்களா? அப்ப அடகு வச்சிருந்தாங்களா? அதாவது சந்தர்ப்பாக கூட்டணி சொல்றதுக்கு எந்த விதமான காரணமும் இல்லை. அப்ப அவங்க என்ன சந்தர்ப்பத்தான் கூடி இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் இயற்கையான கூட்டணியா ஒண்ணு இல்லையே. என்னுடைய கட்சி இன்னைக்கு தோல்வி, முதலமைச்சர் அவர்களுக்கு தோல்வி பயம் வந்திருக்கு. அதனாலே சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு தோல்வி பயத்துல பேசிட்டு இருக்காங்க. வேற இத்தனை சாக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வந்து ஏற்படாது. 26ல திமுக தான் வந்து ஆட்சி அமைக்கணும்னு பேசியிருக்காங்க. அது அவருடைய எண்ணம். மக்கள் எல்லாம் நினைக்கணும். 234 தொகுதி, 234 சட்டமன்ற தொகுதி இருக்கு. 234 தொகுதியிலும் பெரும்பான்மையா 130, 140 வந்தாதான் ஆட்சி அமைக்கணும். அது மக்கள் தான் நிர்ணயம் பண்ணணும். நானே முதலமைச்சர் வருவேன்னா நீங்க சர்வாதிகாரமா இருக்கு இல்ல. தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலத்தோட உரிமையும் கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. நாங்க எங்களுக்காக மட்டும் பேசல, நீட்டு முன்னோடி கொள்கை இது எல்லாத்துக்கும் அதிமுகவோட நிலைப்பாடு என்ன, பாஜக அதுக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்றேன். மும்மொழி கொள்கையை நான் திருப்பி நீங்க கேட்டுட்டே இருக்கிறீங்க, சொல்லிட்டே தான் இருக்கிறேன். மும்மொழி கொள்கையை பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து இந்திய படிங்கன்னு சொல்லவே இல்லை. 3 ஏதாவது இந்திய நாட்டில் உள்ள ஏதாவது ஒரு மொழியை நீங்க படிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டுல 55 லட்சம் மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. படிக்காத இருக்கிறது 50 லட்சம் மாணவர்கள் தான் படிக்காம இருக்காங்க. 55 லட்சம் பேர் மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆக இதுல இருந்து இந்தி திணிப்பு கொண்டு இல்லை. இந்தி படிக்க வேணாம், தெலுங்கு படிக்க வேணாம். சட்டமன்றத்துல பேசுனேன். நீங்க தெலுங்கு மக்கள் நிறைய இருக்கிறாங்க, தெலுங்கு பேசக்கூடியவங்க. அதனால தெலுங்கு படிக்க விருப்பம் நிறைய பேர் இருக்குது. தெலுங்கு எடுத்துக்கிடுங்க அல்லது மலையாளத்தை எடுத்துக்கிடுங்க. நம்ம ஒட்டி இருக்கிற மாநிலத்தை எடுத்துக்கலாம். சட்டமன்றத்தில் பேசுறீங்க, இதை முடிச்சிருங்க. அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் வேற சரி. நான் ஏற்கனவே பேசிட்டேன். அதாவது இறந்தவர்களுடைய அவங்க வந்து அவங்க தாய் தந்தையரை வணங்குறதுல வந்து யாருக்கும் ஆட்சேபம் இல்லை. ஆனா வந்து தமிழ்நாட்டின் அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோபுரத்தை வந்து அங்க வந்து எடுத்து வைக்கிறது என்பது அது மிகுந்த வருத்தத்துக்குரியது, வேதனைக்குரியது. இது போன்ற செயல், முரண்பாடான செயல்களை ஏன் செயலாளர்கள் தெரியல. இத ஆண்டாள் தான் கேட்கணும். நீ அதை கட்டுப்படுத்த வேண்டியது யாரு? தமிழ்நாடு முதலமைச்சர் தானே கட்டுப்படுத்தணும். இல்ல, அது தமிழ்நாடு முதலமைச்சர் தானே கட்டுப்படுத்தணும். நீங்க அவங்க எப்படி கட்டுப்படுத்த முடியும்? நீங்க ஆட்சி வந்து சொத்து வரியை கூட்டிட்டாங்க, 300 சொத்து வரியை கூட்டிட்டாங்க. ஆட்சி வந்த பிறகு மின்கட்டண உயர்வு 300% கூடி இருக்கு. அவங்களே கூட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க தனியாரை போய் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? வேற அது ஒருத்தரும் மன உளைச்சல, நீங்க ஒரு ஆள் தான் மன உளைச்சல இருக்கீங்க. இதெல்லாம் நிறைய பேசி விட்டாங்க. திருப்பி திருப்பி கேட்கறதுல அர்த்தம் இல்லாம ஒரு கேள்வி
நீங்க புதுசா ஒரு கேள்வி கேளுங்க, அப்புறம் ஏன்னா அது தப்பா நினைக்காதீங்க. திருப்பி அதே நம்ம கேட்டு இருந்தோம்னா சமூக வலைத்தளங்கள் பரவுதெல்லாம் கணக்கு இல்லைங்களா? நீங்களே சொல்லுங்க. அடுத்த கட்ட உங்களுடைய திமுகவை எதிர்த்து போராட்டங்கள் ஏற்கனவே பொன்முடி அவர்களை எதிர்த்து 21ஆம் தேதி மகளிர் ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம். அப்புறம் நேஷனல் ஹெரால்டு பேப்பர் வழக்குல வந்து ராஜீவ் காந்தி சோனியா காந்தி எதிர்த்து 2000 கோடி ரூபாய் ஊழல், யாருக்குமே ஒண்ணும் தெரியல. அதெல்லாம் திருப்பி போடுங்க. கொஞ்சம் டிவில மீடியாவில வந்து 2000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க. 5000 ஃப்ரீடம், அதாவது இந்த நாட்டுக்காக போராடிய 5000 விடுதலை போராட்ட வீரர்களுக்குள்ள சொத்தை வெறும் 90 கோடி ரூபாய் கொடுத்து 2000 கோடி ரூபாய் சொத்தை அவகரிச்சிருக்காங்க. உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற பதாகைகள்ல நிறைய எம்ஜிஆர் ரிலேட் பண்ணி பார்க்க, நீங்களும் ஸ்டேஜ்ல வந்து எம்ஜிஆர் சொந்தமான படம் பண்ணுறீங்க, அது என்ன காரணம்? நிறைய கலியுக எம்ஜிஆர் எல்லாம் வச்சிருக்காங்க. இல்ல, அப்படிலாம் வைக்க விடாது, தப்பு அது. நம்மளாம் எம்ஜிஆர், நீங்களா சின்ன பிள்ளைங்க, நாங்களாம் எம்ஜிஆர் செய்தா வந்து வளர்ந்து வந்தவங்க. அவருடைய ஒவ்வொரு நடிப்பு, அவருடைய கொள்கை பாடல்கள், அவருடைய ஒவ்வொரு பாடும் பார்த்தீங்கன்னா உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படிங்கிற பாடல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கும். அதுபோல தன்னம்பிக்கை வளரக்கூடிய பாடல்கள், என்னதான் நடக்கட்டுமே, இருட்டினில் மீது மறையட்டுமே, அதெல்லாம் இளைஞர்கள்லாம் நீங்க போட்டு கேட்கலாம். அது மாதிரி தன்னம்பிக்கை வளரக்கூடிய ஒரு பாடல்கள், தன்னம்பிக்கையோட உள்ள தலைவர், அவரு நினைத்தது முடிப்பானவர். அவரு நினைச்சாரு, ஆட்சிக்கு வந்தாரு, மக்களுக்கு நன்மை செய்தாரு. இந்த பாட்டை பாடல் அது அவங்களுடைய முறையா உங்க மாவட்டத்தில் வந்திருக்கிறேன். ஏற்கனவே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், தேசிய தலைவர் நட்டாஜி அவர்கள், என்னுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் அவர்களுக்கு அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.